அடுத்ததாக நம்முடைய அரபிக் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர், பன்னூலாசிரியர், ஆலிம் கவிஞர் அவர்கள் தங்களுக்கு வாழ்த்துரை வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமல்ல அல்லாஹுடைய பேரருளால் நமது ஜாமியா மாஹதுல் ஹைராத் அரபிக் கல்லூரியின் ஒரு பட்டிமன்றம் விவாத அரங்கம் இனிதே நிகழவிருக்கிறது. இதற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய என் தாய்வியுடா மிஸ்பால்வதா அரபிக் கல்லூரியுடைய தகுதிமிக்க பேராசிரியர், நெஞ்சில் நிறைந்த நேசத்திற்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஆலிம் வாக்கவி அவர்களே, தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய மௌலானா மௌலவி முகமது சையது சுலைமான் ஆலிம் மிஸ்வாஹி அவர்களே, நமது கல்லூரியினுடைய அன்பார்ந்த பேராசிரியர்களே, அருமையான மாணவர்களே, வட்டார ஜமாத் உலமா சபையுடைய பொறுப்பாளர்களே, பட்டிமன்றம் என்பது ஒரு கருத்து இருவேறு முறையில் சிந்திக்கப்படும் போது ஏற்படுகிற விவாதம். உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஏபிசிடியில ஒரு ஆர் இருக்கிறான், அரபியில் அலிஃபே ஒரு ரே, எந்த தகராறும் இல்லை. ஏன்னா இங்கிலீஷில் ஆறில் சின்ன ஆர் பெரிய ஆர் அப்படி ஏதாவது உண்டா? ஏபிசிடி 28 26 எழுத்துல சின்ன ஆறு பெரிய ஆறு என்று ஒரே ஆறு. அரபியில் அலிஃப் பேத்து அதில் ஒரு ரே, அதில் சின்ன ரே பெரிய ரே கிடையாது. தமிழில் தான் தகராறு. ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தான். எதுக்கப்பா சண்டை போடுறீங்க? இல்லை, தகராறுன்னு எழுதும்போது முதல்ல சின்ன ராணா வரணுமா பெரிய ராணா வரணுமா, அதில் தகராறு. தகராறு என்ற வார்த்தையை எழுதுவதிலே தகராறு. ஏன்னா தமிழில் மட்டும்தான் இந்த சின்னரா பெரியரா. அந்த சின்னரா என்பது மெல்லினரா, பெரியரா என்பது வல்லினரா. இந்த பிரச்சனை ஆங்கிலத்திலும் இல்லை, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அரபி என்பது சர்வதேச மொழி, ஆங்கிலமும் சர்வதேச மொழி. அந்த ரெண்டிலும் தகராறு ஏற்படாது இருப்பது ஒன்று. ஆனால் இங்கே சின்ன ராணா பெரிய ராணா என்று ரெண்டு இருப்பதனால் எதில் முதல்ல போடணும் அது கொடுத்த சொன்னாரா. ரெண்டு பேரும் தகராறு பண்ணும்போது இதுக்கு தீர்வு காணும் போது தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த பார், இதுக்காகலாம் ஒரு தகராறு பண்ணாது. சின்ன தகராறா இருந்தால் சின்ன ராணா போடு, பெரிய தகராறா இருந்து பெரிய ராணா போடு என்று சொல்லி சமாளித்தாராம். இதை எதற்காக சொல்லினா, ஒன்றாக இருந்தால் எப்போதும் அதில் மோதல் இல்லை, இருவேறு கருத்து வந்தால்தான் விவகாரம் விவாதம். பட்டிமன்றம் என்ற வார்த்தை பழந்தமிழ் இலக்கியத்தில் பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் வந்ததை வைத்து உருவானது. இந்த பட்டி என்று சொல்லி குமரி மாவட்டத்தில் கதை கந்தலா போயிடுது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றம் நடக்கிறது. ஆனால் கேரளாவிலும் குமரி மாவட்டத்திலும் கிடையாது. பட்டின்னா கல்புக்கு சொல்வார்கள். குமரி மாவட்ட தமிழிலும் மலையாளத்தோடு ஒட்டிய பகுதி. ஆக இது ஒரு விவாத அரங்கம். விவாதத்தை ரஷீதியா பண்ணலாம் மூணா பிரிப்பாங்க: முனாதரா, முஜாதலா, முக்காபரா. நமக்கு முனாதரா தான் நோக்கமே தவிர முஜாதலாவும் முக்காபராவும் நோக்கமில்லை. முஜாதலான்னா ஒரு தேவை இல்லாம ஒரு கருத்தை வைத்து கொண்டு மோதுவது, அது விவாதத்துக்குரிய பொருளாகவே இருக்காது. அதற்காக ஒரு விவாதம். முக்காபரன்னா நான் பெருசா நீ பெருசா என்பதல்ல. அருமையான மாணவர்களே, ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அணிக்கு நால்வர். இந்த நால்வரும் எப்படி இருக்கணும்? நால்வர் கூட்டணி மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தர் ரெண்டு மோதல் அல்ல. உதாரணமா பத்தியா, என் கட்சி தானே பாஸ் ஆச்சு என்று யாரும் பிறகு சொல்லக்கூடாது. தீர்ப்பு வழங்குவது நான் தானே வென்றேன் என்ற எண்ணம் வரக்கூடாது. எப்படி என்றால், நம்முடைய அறிவை விருத்தி செய்ய, வளர்ச்சி அடைய இது ஒரு பல்வேறு உத்திகளில் ஒன்று. எனவே பட்டிமன்றம் யார் பக்கமாக தீர்ப்பு வந்தாலும் சரி, ஓர் அணியினர் மற்ற அணியினரை இலக்காரமாக பார்க்கக்கூடாது, இலக்காரமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. இது பகிர்ந்து கொள்வதற்காகத்தான். ஏன்னா சில விஷயங்கள்ல கணவனா மனைவியான விவகாரம் நடக்கும்போது மனைவியினை தீர்ப்பு வழங்கினா வீட்டில் தகராறாக்கும். மனைவி உட்கார்ந்து இருக்கும்போது கணவன் தீர்ப்பு வழங்க முடியுமா? அதனால
விவாதங்கள் என்பது அறிவை விருத்தி செய்யக்கூடிய வழிமுறை தானே தவிர இது வேகத்தின் வெளிப்பாடல்ல. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருமுறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில மாநாடு கோவையிலே நடைபெற்றது. அந்த நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு தேவை வேகமா விவேகமா என்று விவாதம் எழுந்தது. நடுவராக இருந்தவர் தகைசால் தமிழர் விருது பெறவிருக்கக்கூடிய பேராசிரியர் முனீர் மில்லத். அந்த நேரத்திலே விவேகம் அணியினுடைய தலைவர் நாகூர் நகைச்சுவை தென்றல் ஜஃபருல்லா, வேகம் அணியினுடைய தலைவர் நெல்லை சொல்லரசி மஜீத். அப்ப நான் ஒரு அணியில இருந்தேன், ஜபருல்லாவுடைய விவேகம் அணியில் நாகூர் நகைச்சுவை பேராசிரியர். கடைசியில நாங்கள் விடுதியிலிருந்து உலாமடைமைக்கு செல்லும்போது வேகமாக போனார் டிரைவர், ஓட்டுநர். அப்ப அருமை நண்பர் நெல்லை மஜீத் என்ன எப்பா கொஞ்சம் மெதுவா போப்பா, கொஞ்சம் டிரைவரை பார்த்து என்ன சொல்லாரு, கொஞ்சம் மெதுவா போன்னு சொன்னார். அவர் எந்த அணி தலைவர்? வேகம் அணி தலைவர். ஒரு வேகமான ஒரு பேச்சாளர். அப்ப நான் என்ன செய்யறது, சாதகமா வழியில அப்பதான் கரண்ட் சப்ஜெக்ட். அவரு வேப்பா கொஞ்சம் மெதுவா போன்னு டிரைவரை பார்த்து நெல்லை மஜீது சொன்னார். நான் இதை மனதுக்குள்ளே பதிவு செய்தேன். ஒரு ஓரத்தில் விவாதம் நடந்த நேரத்திலே சொன்னேன், வேகம் வேகம் என்று வீராவேசமாக வீறு கொண்டு பேசினர் ஜபருல்லா அவர்களை, நாகூர் நெல்லை மஜீத் அவர்களை சுட்டிக்காட்டி, நடுவர் அவர்களே, எங்கள் எதிரணி தலைவர் வேகம் வேகம் வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தினார். விடுதியிலிருந்து மேடை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது இவர் டிரைவரை பார்த்து என்ன சொன்னார் கேளுங்க நடுவர் அவர்களே. நடுவர் பேராசிரியர் முனீர் காதமேண்டி சார். நடுவர்கள் என்ன சொன்னார், மெதுவா போப்பா. ஏன் மெதுவா போகணும், வேகமா போண்டீங்க. அப்ப அங்க வேகம் புரிந்தாது. ஆக வேகம் என்பது வேறுபட்ட பொருளை தருகிறது அல்லவா? அதை போல கரண்டி உதாரணமா சில கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்திருப்பீர்கள், யார் என்னென்ன பேசணும். ஆனா கரண்ட் சப்ஜெக்டா யாருக்காவது எண்ணங்கள் வந்தால் அதை எடுத்து வைக்கலாம், அது வரவேற்கத்தக்கது. ஆக உங்களுடைய விவாத அறிவு வளர்ச்சி அடையட்டும், விரித்து பெறட்டும். அதன் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெருகட்டும். எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லையில்லா பேரர்களை உங்கள் நாவன்மை மூலம் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.